வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. தமிழ்நாடு சாப்பிட்றப்ப நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? நேற்று நான் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கூட்டம் சரியான கூட்டம். அறுபடை முருகர் கோயிலும் கூட்டம் வழிஞ்சே இருக்கும். தமிழ் கடவுள் முருகர் இல்லையா? உண்மையை சொல்லிடுறேன், வடபழனி கோயிலுக்கு போனேன், என்னால் சாமி பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு கூட்டம். சாமி பார்க்காம வெளியேருந்து கோபுர தரிசனம் கோடி பண்ணின்னு வந்துட்டேன். ஏன்னா நான் கரெக்டாக சாமி பார்க்குறதுக்கு போயிட்டேன். வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. அதுதான் ஃபோன் வந்துச்சு. தம்பி வர நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம கோயிலில் சாமி பார்க்குறது முக்கியமாக, இல்லாட்டி தம்பி அப்படியே லுங்கிலேயே படுத்துன்னு அந்த மாதிரி இருக்கிறது முக்கியமாக யோசிச்சு பாருங்கள். பரவாயில்ல, கடவுள் ஒன்று கோச்சிங் கூட சொல்லிட்டு நேராக வீட்டை வந்து தம்பி க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று ஒரு அன்னதான நிகழ்ச்சி நம்ம சூளைமேட்டில் இருக்கிற மனநலம் காப்பகத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு அன்னதானம் அவர் பண்ண சொல்லியிருந்தார். நம்ம நகல் நட்சத்திரம் சிவாஜி மாதிரி கெட்ட போடுவார், அவரோட பையனுடைய நினைவு நாள் யூனிட்டு போட சொல்லியிருந்தார். ஸோ ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அன்னதானம் போட்டாச்சு. ஓகே, அது முன்னால் ஷூட்டிங் அதை பற்றி பேச முடியும் உங்ககிட்ட. டிஆர் கார்டனில் ஷூட்டு காலைல 6 மணிக்கு அங்கே இருக்கணும்ட்டாங்க. விஜய் படம் சார் ஷூட்டிங். நான் விஜய் சார் வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரியாது எனக்கு இல்லையா. காலைல 6 மணிக்கு போகிற டோல்கேட் போய் நின்ட்டேன். அங்கேருந்து டிஆர் கார்டன் பக்கம் தான். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த பக்கம் போகிறப்போ இதுதான் டிஆர் கார்டன் நாங்கள். அப்போ அந்த கேட்டில் சின்ன ஒரு ஓட்டை இருந்துச்சு. கண்ணை வச்சு பார்த்தா உள்ளே ஏதோ ஷூட்டிங் நடந்துச்சு. உள்ளே ட்ரை பண்ணேன். அப்போல்லாம் உள்ளே அனுப்பலை, உள்ளே போகலான்ட்டாங்க. என்ன ஷூட்டிங்னு தெரில எனக்கு. ஒரு ½ hour அங்கேயும் இங்கே டிஆர் கார்டன் சுற்றி வந்திருந்தேன். விடவே இல்லை, கடைசி வரைக்கும் வந்துட்டேன். அதோட ஒரு 10 வருஷம் கழிச்சு நேற்று தான் போயிருந்தேன். கெட்டப்போடே போயிட்டேன். அதாவது உள்ளே போகிற வரைக்கும் ஹெல்மெட் போட்டுருந்தேன். உள்ளே போயிட்டு விக்கெல்லாம் போட்டேன். உள்ளே டிஆர் கார்டன் சார் உள்ளே போகிற வரைக்கும் தான் கேமரா அலோடு, ஃபோன் அலோடு. அது உள்ளே போனோன்னா வாங்கி டோக்கன் கொடுத்துருவாங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் படம். அதை பற்றி நான் உள்ளே டோக்கன் வாங்கிட்டாங்க. உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. அதோட சாயங்காலம் தருவாங்க ஃபோனை. சரி, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது சொல்லிட்டு நான், விஜயகுமார், நாகேஷ் பூபதி, லுக் லைக் பாக்கியராஜ் அந்த மாதிரி, அப்புறம் கமல் ஆனந்த் அந்த மாதிரி ஒரு லுக் லைக் எல்லாம் உள்ளே போயிருந்தோம். கூட்டம் காலையிலேயே சரியான கூட்டம். பகில்லனாச்சு, ஓ கூட்டமா. அதான் 6 மணிலேருந்து சாரசாரையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. ஓகே, பயந்துட்டேன் நான். என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது, விஜய் சார் வருவாரா வரமாட்டாரா ஷூட்டிங் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். கடைசியில் அதுவும் தெரியாது எங்களுக்கு. கடைசியில் கூப்பிட்டாங்க எங்களை. மேக்கப் எல்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் அது என்ன கேரக்டர், ஏது கேரக்டர், நான் என்ன பண்ணேன், அவர் என்ன பண்ணார் எல்லாம் நடந்துச்சு. பட் அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இதை பற்றி நீங்கள் பேசி எதனா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. அது சொல்லி ஆன் பண்ணி அமிச்சாங்க. அதுக்கோசம் அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் விஜய் சாரை பார்த்தேன் நான். விஜய் சாரை பார்த்தேன், ஷூட்டிங்கில் விஜய் சாரை பார்த்தேன். இந்த பாருங்க, விஜய் சார் நடந்து வர்றார். நான் அங்கே நிற்கிறேன். இப்படி வந்தார். இப்படியே என்கிட்ட வந்துட்டு கை இப்படி வச்சார். கையை இப்படி வைக்க சொன்னார். இப்படி காமிச்சார். நான் இப்படி வச்சேன். உடனே அப்படி போயிட்டார். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. கிட்ட நெருங்க முடியாது. அவர்கிட்ட கிட்ட நெருங்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் கூட தான் ஃபுல் டே இருந்தால் அது என்ன ஏது, என்ன கேரக்டர், நான் என்ன கேரக்டர், அவர் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தேன், எதுவுமே அதை பற்றி பேசாதீங்கன்ட்டாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் படம் பேர் ஜனநாயகன், அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஷூட்டு முடிஞ்சு சாயங்காலம் நல்ல சாப்பாடு, மத்தியானம் கறி சாப்பாடு, காலை டிஃபன்லாம் தந்தாங்க. வரப்போ இந்த கேசரிலாம் கொடுத்தாங்க. வண்டி ஃபுல் வண்டி, ஆனால் வண்டி எடுக்க முடியல. ஈவினிங் முடிஞ்சிச்சு 5:45க்கு முடிச்சு. நான் 5:45 முடிச்சுட்டு திருவத்தூரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது எனக்கு. டைரக்டர் சுகனோடைய டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருந்தாங்க. 6:30க்கு அங்கே இருக்கணும். இங்கே 5:45 ஆகிடுச்சு. போர் டோல்கேட் டு திருவட்டூர் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். 35 to 40 கிலோமீட்டர் போய் ஆகணும். சரி வண்டி எடுத்துகிட்டு கேட்டு வரேன். கேட்டை திறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டுக்கு அந்த பக்கம் நம்ம தொண்டர்கள், தளபதி தொண்டர்கள் எல்லாம் கூட்டி வச்சுன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன்னு கத்துறாங்க, செம்ம கத்துறாங்க. ஆஹா, நம்மளால வெளியே விட முடியாது. ஏன்னா விஜய் சார் வந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஈவினிங் கூட்டம் வந்துச்சு. அப்போ நான் கெஞ்சி கூத்தாடி விட மாட்டேன்ட்டாங்க. பின்னாடி ஒரு வழி இருந்துச்சு. அந்த பின்னாடி வழியில் வெளியே நேராக நான் அங்கே போயிட்டேன். டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டேன்.
என்ன ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம்னா விஜய் சாருடைய கடைசி படத்தில் அவர் கூட நிற்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதான் திருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் சார் நடிக்க போகிறதில்ல. இதுதான் அவருடைய கடைசி படத்தில் ஒரு ஃப்ரேம்னாச்சும் நான் வரும், முக்கியமான ஃப்ரேம். சரி, மறுபடியும் உளறிட்டு அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓகே, இருந்தாலும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார், விக்ரம் சார், சூர்யா சார் அவங்க கூடலாம் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் விஜய் சார் கூட நின்று நடிக்கணும்னு ஆசைப்படல. ஆனால் அது அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. பெரிய வாய்ப்பு இல்லையா அது? எனக்கு யாருன்னா ஒரு சும்மா நின்னா கூட போகிறோன்னா நான் முக்கியமான ரூல் எனக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்ல மாட்டேன், வாய் உள்ளிட்ட போனேன் வேறு. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப 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 செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. வேறு லெவலுங்க, வேறு லெவல். ஓகே, அது முடிச்சுட்டு திருவட்டியூர் அங்கே ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். ப்ரோக்ராம் போயிட்டு அது டான்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். காலையில் 4:30 மணி எழுந்திரிச்சவன். நைட்டை வந்து தூங்குறப்போ மணி 1, 1:30, 2 கிட்ட ஆகிடுச்சு. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரதுக்கு 1 ஆகிடுச்சு. காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 5, நைட்டு 1 பார்த்துங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா இந்த சூளைமேட்டில் மணலா காப்பகம் அங்கே ஒரு கண் நிகழ்ச்சி நேற்று. அது முடிச்சுட்டு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு 2:30 மணி 3 மணி வீட்டுக்கு வந்தேன். வந்து சாப்பிடல கூட, தண்ணி சாப்பிட்டேன். ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அது எலுமிச்சை சாதம். இன்னும் தமிழ் சாப்பிட்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண வீட்டில் லெமன் ரைஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டு தூணம் தான், அவ்வளோதான் மட்டை. ஒரு 3 மணிக்கு தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா மணி 6:30. 3:30 மணி நான் அப்படியே அன்கான்ஷியஸில் தூங்கிட்டு இருக்கேன். அவர் எழுந்திரிச்சு கடைக்கு போய்ட்டு எல்லாம் ஜாமான்லாம் வாங்கி வந்துட்டு சிக்கன்ஸ் எல்லாம் செய்யலாம் கூடாது, தமிழ் சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் இது ஒன்றும் கிடையாது. நேற்று ஃபுல்லாக அங்கேயே போயிட்டோம் நாங்கள். நம்ம மண்ணா காப்பகத்துலேயே சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அந்த விஷயத்தில் நேற்று நான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு இல்லையோ, எனக்குள்ளே நான் பயங்கர சந்தோஷம். 55 வயசு ஆகுது. இந்த 55 வயசில் ஒரு பெரிய ஒரு நடிகர் கூட நின்று பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? சரி, வாக்கிங் இங்கே தான் போனோம். எந்திரிச்சவங்க லேட் ஆகிடுச்சு. மணி பாருங்கள், தெரிஞ்சு நான் 5 மணி 8:05. எப்போவுமே 6 மணிக்கெலாம் எந்திரிப்பேன். முடியும் இல்லை என்னால். நான் இப்போ போய் வாக்கிங் போயிட்டு ஒரு 1 ஹவர் வாக்கிங் போவேன். தம்பிக்கு சுடுதல்லாம் வச்சுட்டு பேஸ்டெல்லாம் கொடுத்துட்டு 1 ஹவர் வாக்கிங், பல்லு வளக்கிட்டு பனியன் கைட்டு பின்னாடி உட்காரத்துக்கு 1 ஹவர் ஆகும். அந்த 1 ஹவருக்கு வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். 11 கிலோ கம்மி பண்ணுங்க. அது மேலே கம்மி பண்ண முடியல. எப்படி கம்மி பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். ஒரு அதை 3 மாதத்தில் 3 மாதம் 4 மாதம் இருக்குமா, 11 கிலோ கம்மி பண்ணிட்டேன். சரி, ஓகே, அது விடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். மண்ணா காப்பகத்தில் வந்து அவங்க சந்தோஷப்படுத்து டான்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா, கலை நிகழ்ச்சிகள். அப்புறம் புதுசாக ஒரு ஸ்டெப் போட்டிருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்டெப்பு போடுறேன்னு கேட்டிங்க இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா தெரில. ஒரு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி இருக்கும், தமிழ் பாட்டு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டு நீங்கள் பாருங்கள். அந்த டான்ஸ் நல்லா இருக்கணும் பாருங்கள். தேங்க்யூ. கீழே போகலாம். டான்ஸ் எல்லாம் கிடையாது, ஏதோ வந்தது ஆடும். கீழே போகலாமா?